ஹைடா சயின்ஸ் நான் தான் உங்களோட கேரட் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல, சாரி, கொஞ்சம் எக்ஸாம்லாம் இருந்தனால போட முடியல. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இப்போ போயிட்டுருக்க எஃப்எஃப்லாம் வந்து என்னோடய லீவுக்கு அப்புறம், போர்டு எக்ஸாம் லீவுக்கு அப்புறம் பண்ணலான்னு இருக்கேன். அது வரைக்கும் ஒன் ஷாட் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம சுகாவுக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே எனக்கு. என் ஃப்ரெண்ட் பர்த்டே. ஸோ அவளுக்காண்டி இந்த ஒன் ஷாட் வந்து டெடிகேட் பண்ணுறேன். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் பர்த்டே செல்லக்குட்டி. கிட்டி லைஃப்லாம் ஹாப்பியாக இரு, ஓகேவா? நான் ஹாப்பியாக இருப்பேன். சரி வாங்க ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஒன் ஷாட்டோட நேம் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள்ஸ், ஓகேவா? ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம சுகா வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ, அதாவது ப்ரெசண்டில் சிஇஓவாக இருக்கார். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். மார்னிங் ஆகுது, நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா யாருமே இல்லை. அவங்க எப்போயுமே அப்படி தான், அவங்க டெய்லி ரொட்டீன் எப்படின்னா, எந்திரிப்பீங்க, பக்கத்தில் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சுகா வந்து காலையில் எழுந்துச்சி கிளம்பிடுவார் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் கிச்சனில் பார்க்குறீங்க. கிச்சனுக்குள்ளே சிங்க்கில் வந்து உங்கள் டீ கப் இருக்குது, வாஷ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அவங்களுக்கு பார்த்து காண்டாயிடுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் கப்பை நீங்கள் குடித்தா மட்டும்தான் வந்து திருப்தியாக இருக்கும். வேறு யாருமே யூஸ் பண்ண விட மாட்டீங்க. சுகாவை கூட யூஸ் பண்ண விட மாட்டீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இப்போ யூஸ் பண்ணிட்டு போனனால அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் ஒர்க்குனால பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு ஒர்க்காக இருக்கும் சொல்லிட்டு விட்டுறீங்க. நீங்களும் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறீங்க. உங்களுக்கு ஒர்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து சுகா தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்னடி ஆச்சு, காலையில் என்னை காண்டாக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஓ, நான் காண்டாக்குறேனா? யார் என்னோட காலையில் என் கிளாஸில் வந்து டீ குடித்தது அப்படின் கேட்குறீங்க. நான் தான் குடித்தேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டு அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் நேரம் சண்டை போடுறீங்க. என் ஃபோன்லேயே சண்டை போட்டுட்டு அப்படியே தான் போகும் உங்கள் டேஸ்லாம். டெய்லி இப்படி தான், காலையில் ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுவார், நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடுவீங்க. அப்படி தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. சரி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டூடியோ போகிறீங்க. ஸ்டூடியோ போனோடனே உங்களோட ரெகுலர் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே வந்து சாயந்தரம் ஆகுது. சாயந்தரம் ஆனோடனே எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்து சுகாவுக்கு வந்து டின்னர் சமைச்சிட்ருக்கீங்க. நைட்டு ஒரு 8 போல் நம்ம சுகா வராரு. ஸோ அதனால நீங்கள் வந்து சாப்பாடெலாம் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அங்கே வச்சுருக்கீங்க மற்றதெல்லாம். அவருக்கு எடுத்து வைக்கல, சரி அவரே எடுத்து போட்டுக்கிறாரு. தெரியும் கன்ஃபார்ம் கோவமாக இருப்பான்னு தெரிஞ்சு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் வாடகை எல்லாமே வாஷ் பண்ணாமல் போட்டுட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. சரி சொல்லிட்டு சுகாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட டிஷ்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அவர் வந்து ரூமுக்கு வராரு. நீங்கள் வந்து இந்த பெட்டோட இன்ச்சில் படுத்துருக்கீங்க. சுகா வந்து படுக்கிறாரு. படுத்தோடனே நீங்கள் வந்து மூஞ்சி திருப்பி அங்கே திருப்பி வச்சுக்கிறீங்க. சுகா வந்து அங்கே திரும்பிக்கிறாரா? சரின்னு சொல்லிட்டு தூங்குறீங்க. நீங்கள் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து சுகாவுக்கு வந்து குளிருது. அதோட வந்து போர்வை எடுத்து அவர் போத்திக்கிறாரா? அப்போ உங்கள் சைடு பிடிச்சி இழுக்கிறீங்க, அவர் அந்த சைடு இழுக்கிறாரு. மாற்றி மாற்றி இழுத்துட்ருக்கீங்க. சுகாவுக்குலாம் பொறுக்க முடியல. அட போடா சொல்லிட்டு பிடிச்சி உங்களை பக்கத்தில் இருக்க வச்சு ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணல, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தால் வந்துட்டு பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹஸ்பண்ட் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. அப்படியே பொன்னாடி என் பாக்கெட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது, நீ நாளைக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆனோடனே வந்து நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆனோடனே பார்க்குறீங்க இருக்கா அன்னைக்காச்சின்னு. இல்லை. சரின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகும்போதில் சுகாவோட பேண்ட் பார்க்குறீங்க. பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது. என்னென்னு எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து அழகாக ஒரு சாரி அப்படின்னு போட்டு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஒரு டெடி மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கான். இவனுக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறது, வந்து சாரி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்புறம் குளிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க, சுகாவோட ஃபோட்டோ இருக்காங்க. இவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு வந்து அவர் கிஸ் பண்ணுறீங்க. என்ன தான் நைட்டு பார்த்தாலும் சண்டை போட்டதில் அந்த கோவத்தில் இருப்பீங்களே, எவ்வளோ மிஸ்ஸிங்னாலும் அவனை சொல்ல மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி அவன் வந்து சாரி கேட்டால் அப்போ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு தூக்கம் வரக்குள்ள அவன் டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தூங்கி வாங்கணும். சரி விட்டுருவீங்க. புள்ள கொஞ்சம் ரொம்ப ஒர்க் பண்ணுது அப்படி சொல்லிட்டு விட்டுருவீங்க. அதனால் ரொம்ப ஒரு மிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போலாம் நீங்கள் வந்து எப்படி யோசிச்சு பார்க்குறீங்க, இந்த எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க.
உங்கள் மேரேஜ் வந்து ஒரு லவ் மேரேஜ் தான். இந்த லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு சுகாவை பார்த்தீங்க. காலேஜில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி உங்களோட டிபார்ட்மெண்ட் எங்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டீங்க. எங்கடா இருக்குது இந்த A1 டிபார்ட்மெண்ட்? நீங்கள் ஒரு கையில் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே தான் வந்திருப்பீங்க. அப்படியே தேடிட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்களா? அப்படியே போயிட்டுருக்கீங்க. வாயை பொழந்து பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய காலேஜ்லாம் பார்த்தது இல்லைல்ல, சரி அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. போத்தில் இடையில யார் மேலே இடிச்சிடுறீங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட ட்ரெஸ் ஃபுல்லாக நீங்கள் வச்சு இந்த ஜூஸ் கொட்டிடுச்சு. ஓய் யார் நீனு? என்ன தைரியம் இருந்தால் என் மேலே ஜூஸ் கொட்டியிருப்பா? நான் 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 தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்போ நீங்கள் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இப்போ நீ தான் அதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து அதெல்லாம் கண்டுக்கல. சரி வந்துட்டு போயிடுறாரு அவர்கிட்டக்கு. எங்கே போகிறீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்களா? வேணாண்டி இருக்கட்டும் அவங்க போயிடாரு. அப்புறம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க ஓயன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓயன் நல்லா இருக்கேன் நேமு அவங்ககிட்ட அவர் நடந்து போயிடுறாரு. இவருக்கு என்னாச்சு? எதுக்கு இவர் வந்து நம்மகிட்ட இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு குழம்பிகிட்டே இருக்கீங்க. சரி வந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு நீங்கள் எப்படியும் அவங்க டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி போய் உட்காந்துடுறீங்க. அங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா. எப்பயும் ஒரு பால்களை ஆறுத வாழ்களாக நம்மள மாதிரி கேஸ் இருக்குங்களே, அந்த மாதிரி ஒரு கேஸ் இந்த பொண்ணும். ஹாய் என் பேர் மியா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நீ சொல்கிறீங்க என் பேர் ஓயன், கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சொல்லிட்டு நீ அவ்வளோ ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. உனக்கு தெரியுமா ஓயன், இந்த காலேஜில் இருக்கிற ஒரு எவ்ரி1 க்ரஷ் அந்த அண்ணாவை தெரியுமா அப்படின்னு சொல்கிறா அவள். எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நீ இப்படி இருக்க? நான்லாம் அந்த காலேஜுக்கு அட்மிஷன் போட்டதே அவரை பார்க்குறதுக்கே. என்ன பண்ணேன், என் ஆளுதே இருக்கானே, இது ஆள் அழகந்தேன், ஆனால் இந்த அண்ணா அவரை விட அழகாக இருக்கார், அதனாலதே நான் இந்த காலேஜுக்கே அடம் முடித்து வந்து அட்மிஷன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருப்பார் அவர் அப்படின்னு. ஆமாம், அவரெல்லாம் யார் கட்டிக்க போகிறான்னு தெரியல, ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறா. அவள் அடுக்க அந்த சீனியர் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கா. சரி அவர் பேர் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சொல்கிறா அவர் பேர் வந்து மின்யோங்கி, இந்த ஸ்கூலில் எல்லோரும் அவரை வந்து சுகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு நினச்சிக்கிறீங்க, என்ன அழகாக இருந்தாலும் சரி என் பூனைக்குட்டி அளவுக்கு அழகாக இருக்காது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. அது கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பிரேக் பீரியட் விட்றாங்க, லன்ச் பிரேக்கு. இப்போ நீங்கள் வந்து கேன்டீனில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, அவள் வந்து சுகா வராது. சுகா வந்தோடனே நீங்கள் வந்து அவர்கிட்ட ஹாய் அப்படின்ட்டு கை காட்டுறீங்க. சுகாவுக்கு ஷாக்கு, இப்போ யாருக்கு ஹாய் சொல்கிறா அதை விட்டு திரும்பி பார்க்குறது யாருமே இல்லை. அவர் நம்ம தான் சொல்ல விட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காமிக்கிறாரு. அதோட அவர் வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு போய் உனக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னா, தெரியாதே. தெரியாமல் முன்ன பிள்ளை யாருன்னு தெரியாமல் இப்படி ஹாய் காமிப்பியா? சரி சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. என் பேர் வந்து சுகா, எல்லோரும் இந்த காலேஜில் நான் அப்போ தான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து எவ்ரி1 க்ரஷ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து சுகா சொல்கிறாரு கேஷுவலாக. அடப்பாவி நீதானா அது அப்படி மாதிரி வந்துட்டு நீங்கள் வாய் மேலே கை வச்சிட்டீங்க, மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க, ஐயோ நம்ம பூனைக்குட்டி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ அவர் ஓய் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் என்னடி யோசிச்சுட்ருக்க? இங்கே பாருங்கள் டி கீன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுனீங்க, எனக்கு பிடிக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எகிர்றீங்க. என்ன எகுர்றா அவன்? நான் எகுருவான், என்ன பண்ணுவீங்க? போடி போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எஞ்சி போயிடுறீங்க. அவர் வந்து என்ன சிரிச்சிட்ருக்காரு, இந்த பொண்ணு ஏன் அவ்வளோ குழந்தைத்தனமாக பண்ணுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நீங்கள் எப்பயும் போல் வந்து காலேஜ் வரீங்க. காலேஜ் வந்தோடனே உங்களை யாரும் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க உங்களோட பேக்கை. யார்டா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம சுகா தான் வந்து அவன் நிற்கிறான். என்ன சீனை நிற்கிறேன் பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு.
சீனியரா எங்கே சீனியர் அண்ணா எங்கே இருக்காரு அவர்கிட்ட நீங்கள் வந்து அவரை கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க. அடிங்கு என்னை பார்த்து அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மனசுக்குள்ள பூனைக்குட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏதாச்சும் இப்போ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லையே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி குட் மார்னிங் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க உள்ளக்க. போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஏய் நான் ஒரு பையனை பார்த்தேன்டி. சொல்லு அடுத்து அந்த பையன் அழகாக இருந்தானா? அழகாக தான் இருந்தான். அது யாரும் இல்லை சுகா இருக்கார்ல அவள் தான். இது சுகாவா? என்ன சொல்கிற? என்ன பண்ணார் அவர் ஒன்று அப்படின்னு கேட்டதா? அதுவா அவர் வந்து என்ன சொல்லு என்ன பண்ணார் அவன்? அது ஒன்றாடி வச்சு என்னை டீஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவன். டீஸ் பண்ணாரா? ஆமாடி. அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்ல. பண்ணாருங்கிறேன் பண்ணலாம் மாட்டார். சரி நம்பாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி இந்த காலேஜுக்குள்ளேயே இந்த சுகாவோட நினப்பு வந்து உங்கள் வீடு வரைக்கும் வந்துடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு போயுமே நைட்டு ஃபுல்லாக அவரை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அது மாதிரி கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கிட்டு இந்த மாதிரி தான் எப்போயுமே வந்து காலைல வருவார், வந்து உங்களை டீஸ் பண்ணுவார். டீஸ் பண்ண தான் அவங்களுக்கு நாள் நல்லா போகும், அவருக்கு நாள் நல்லா போகும். ஒன் டே வந்து லன்ச் பிரேக் அப்போ அவர் வந்து உங்களை கூப்பிட்றாரு. போய் குட்டச்சி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. குட்டச்சியா? நான்லாம் குட்டையாலாம் இல்லை, அவங்க வேணால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. நீங்கள் 2 இன்ச்சு அவர் வந்து உங்களோட ஹைட்டாக இருக்கார். இங்கே பாருங்கள், நீங்கள் 2 இன்ச் தான் என்னோடய ஹைட்டு, அதனால் என்னை குட்டச்சிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் 2 இன்ச்சு குட்டையாக இருந்தாலும் குட்டச்சி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஏய் இதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் டூ மச்சாக போயிட்டுருக்கு. அவன் என்னடி போயிட்டுருக்கு? அவர் என்னோட சுகா என்னை வந்து டீஸ் பண்ணுவார், என்னென்னாலும் பண்ணுவார். என்னடி இதில் ஓவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது உன் சுகாவா? அவன் சீனியர்டி. பரவாயில்லடி சீனியராக இருந்தால் என்ன? என்னடி சொல்கிற? ப்ரவ் பண்ணுற அவரை? ஆமாடி அதெல்லாம் எப்போயோ என் மனசு அவர்கிட்ட தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இப்படியே ஒரு 1 இயர் போகுது. ஒன் டே வந்து உங்களுக்கு வந்து ஃபீவர் சொல்லிட்டு நீங்கள் வந்து காலேஜ் வரல. அப்போ வந்து சுகா வந்து பார்க்குறாரு, நீங்கள் எங்கேயாச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இல்லவே இல்லையா? அன்றைக்கி ஃபுல்லாக அவருக்கு வந்து டே நல்லாவே போகல. அப்படி ரொம்ப மிஸ் பண்ணுறாரு உங்களை. எப்படியாச்சும் அவங்ககிட்ட பேசணும் அப்போலாம் அவருக்கு தாட் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு யோசிச்சுருக்காரு. டே சுகா ஏன்டா நீ அவளை யோசிச்சுட்டே இருக்க? ஒருவேளை லவ் பண்ணுறியோ? உண்மையிலேயே மச்சான் சொல்கிற மாதிரி நீ லவ் பண்ணுறியா அவளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீ எதையும் யோசிக்காதடா, உனக்கு அவளை ஜஸ்ட் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், காதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அவரோட செல்ஃபை. லவ் தான் அவருக்கு தெரியுது, ஆனால் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. அப்புறம் ஒரு ஒன் இயர் ஆகுது. 1 இயர் ஆனோடனே நம்ம சுகா வந்து கிராஜுவேட்லாம் ஆகி போயிடுறாரு. போனோடனே உங்களுக்கு வந்து சுகாவை அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க. அந்த லாஸ்ட் டே வந்து பேசியிருப்பீங்க, அது மட்டும்தான். லாஸ்ட் வந்து என்ன சொல்லிப்பாருன்னா, நான் போயிட்டு வரேன், இனிமேல் வந்து உன்னை இந்த மாதிரி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை வம்பிழுக்க மாட்டேன், நீ வந்து ஹாப்பியாக இருப்பல அந்த 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போயிருப்பார். இனியும் வந்து டே நீ இல்லாட்டி நான் எப்படிடா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்துப்பீங்க. அப்படியே அவர் வந்து அவரோட ப்ளேஸ் போயிடுவார். அவரோட பிரெத் ப்ளேஸ் போயிட்டு அங்கே போயிட்டு அவரோட ஒர்க்கு பார்த்து போயிடுவார். இப்படியே தான் 1 இயர் போயிருக்கும். உங்களுக்கு வந்து அவரை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒன் டே வந்து சுகா வந்து கால் பேசிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து யாரோ ஒரு திருடன் வந்து அவரோட பர்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ அவர் வந்து அந்த திருடனை துரத்திட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து சரி பஸ் ஏறி போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. அப்போ கரெக்டாக அந்த திருடன் வந்து உங்களை பிடிச்சி உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து கத்தி வச்சு கிட்ட வந்தீங்கன்னா அவளை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருந்திருப்பாரு சுகாவை. சுகாவுக்கு வந்து டக்குன்னு உங்களோட ஃபேஸ் பார்த்தோன்னே ரிமெம்பர் ஆகுறீங்க நீங்கள். அதோட வந்து அவளால் அப்படியே எதுவும் பண்ண முடியல. அப்படியே ஸ்டன் ஆகிட்டார் அந்த இடத்துலையே. அவள் என்ன பண்ணுறான்னா அவங்களோட கையை மட்டும் லைட்டாக அப்படியே ஒரு கிராச் போட்டுட்டு போயிடுறான் அவன். சுகாவுக்கு என்ன பண்ண தெரில. அப்படியே அவரோட நெஞ்சு அப்படியே வெளியே விழுந்துருச்சு. நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. போய் சுகா அவங்கள பொறிக்கிறாரு. பொறிச்சோடனே பார்க்குறாரு. அப்படியே வந்து அப்படியே உங்கள் கண் வந்து அப்படியே வந்து மூட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மயக்கம் போடுறீங்க. சுகா வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி உங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஐசியூவில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிளட் வந்து லாஸ் ஆனதுனால இது டாக்டர் வந்து சொல்கிறாங்க பிளட் லாஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு உடனே பிளட் வேணும்னு சொன்னோடனே சுகா வந்து இப்படியோ அடித்து பிடிச்சி வந்து உங்களுக்காண்டி பிளட்லாம் வந்து இது ரெடி பண்ணுறாரு.
நீங்கள் வந்து நார்மல் வாழ்க்கை உங்களை ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சுகா வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. நான் உன்னை எங்கெங்க தேடினேன் தெரியுமா? உன்னை நான் வந்து இப்படியா வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து லைட்டாக ஐ ஓப்பன் பண்ணிட்டு சுகாவை பார்க்குறீங்க. சுகா சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மைல் வரும். சுகாவை பார்த்தோன்னே அவர் கூப்பிடுறீங்க சுகா சுகா அப்படின்னு கூப்பிட்றீங்க. சுகாவும் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் கண்ணிலேருந்து டிஎஸ்லாம் வந்திருக்குல்ல அதை வந்து வைப் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் வந்து யாருக்குமே அழுது நீங்கள் பார்த்ததில்ல. உங்களுக்காண்டி இவர் அழுதுன்னு சொன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கேட்குறீங்க, உனக்கு கடைசி வரைக்கும் நான் வந்து தொல்லை பண்ணலான்னு இருக்கேன், நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து மேரேஜ் ப்ரப்போசல் கொடுக்குறீங்க அவருக்கு. ஒரு இன்டைரக்டாக கொடுக்குறீங்க. அவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நான் ரெடி அவர் வந்து டிஎஸோடு சொல்கிறாரு. அதோட நீங்கள் வந்து அவரை ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படி தான் உங்களோட மேரேஜ் நடந்திருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க உங்களோட மேரேஜ் ஃபோட்டோவை பார்த்துட்டு. அப்புறம் வந்து காலண்டர் போய் பார்க்குறீங்க. பார்த்தா இன்றைக்கி உங்களோட பர்த்டே. பார்த்துட்டு சரி சுகா வந்து விஷ் பண்ணிக்கலாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சுகா வந்து விஷே பண்ணலை. ஆனால் நிறையா விஷ் வந்துட்டுருக்கு. ஹாப்பி பர்த்டே டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டே வந்து ஃபேமிலிட்டேருந்து விஷலாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல, கண்டுக்காமல் வச்சுட்டு இவன் என்ன என் பிறந்தநாளை மறந்துட்டானான்னு சொல்லிட்டு நீங்கள் வர போயிடுறீங்க. உங்களோட ஸ்டூடியோக்கு போய்ட்டு உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வரீங்க. வந்தோடனே சுகா வந்து ரொம்ப லேட்டாக தான் வராரு. இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு. எப்போயும் 8 o'clockனா நீங்கள் 9 o'clock வந்திருக்காரு. போயிட்டு அவர்கிட்ட போய் சண்டை போடுறீங்க. டேய் பொண்டாட்டி மேலே உனக்கு லவ் இருக்கா இல்லையாடா? இன்றைக்கி என்ன நாள் கூட உனக்கு தெரியாதுல்ல, நீ மறந்துட்டேல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்கீங்க. சுகா அவங்களை பார்த்துட்டே இருக்காரு. பார்த்து என்ன பண்ணுறான்னு தெரியுமா? வந்து அப்படியே உங்கள் ஃபோர்கேட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பேசியிருந்தேன்னு மறந்துட்டீங்க. பொண்டாட்டி மேலே லவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ வந்து அப்படியே உங்களை வந்து பிரைடல் சைடில் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனோடனே அப்படியே ஒரு சொடக்கு போடுறாரு. சொடக்கு போட்டோடனே அங்கே வந்து லைட்லாம் ஆன் ஆகுது. ஆன் ஆனோடனே நடுவில் வந்து சென்டர் கேக் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே உங்கள் ஸ்மெல் வந்து வருது. உங்களுக்கு திரும்பியும் அந்த கோவம்லாம் போயிட்டு ஒரு ஹாப்பினஸ் வருது உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே டி பொண்டாட்டி, என் கூட இந்த மாதிரி எப்பயுமே சண்டை போட்டுகிட்டே இருக்க ரெடியாக நீனே அவர்கிட்ட கேட்குறாரு. நீ என்ன நான் சொன்னதை நீ திருப்பி கேட்குறத என்கிட்ட அவன் ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு சரி கேக் கட் பண்ண சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னோடய கிஃப்ட் எங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து கண்ணை முடிச்ச உடனே கண்ணை முடிக்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா அப்பா வராங்க. உங்கள் அம்மா அப்பாவை பார்த்தோன்னே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா வந்து இந்தியா இருப்பாங்க. அம்மா அப்பா நீ வரீங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை. அதுவா மாப்பா தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க. என்ன நீ சொல்லியிருக்கலாம்ல இருந்தாலும் அவங்க அதெல்லாம் சர்ப்ரைஸ் டி, அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக அந்த இடத்துல வந்து டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியாக போகுது. இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங். இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டி கிட்டி.